சிவதத்துவ சிவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் இந்த பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை எம்மிடம் முறையாக பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு ஜாதகத்தில் கல்வியின் போக்கை, கல்வியின் பலத்தை சுட்டிக்காட்டக்கூடிய முக்கிய வீடுகளும் அதை பற்றிய ஒரு விரிவான பார்வையையும் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருக்கின்றோம். வேதிக் அஸ்ட்ராலஜியில் ஒருவருடைய ஜாதகத்தில் கல்வியின் பலம், கல்வியின் போக்கு, கல்வியின் அடித்தளம் என்பது ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணக்கூடிய 4 முக்கிய வீடுகளை கண்டு நாம் அந்த கல்வியின் அடித்தளம், கல்வியின் போக்கு அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு எப்படி அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதாவது 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீடு, இந்த வீடுகள் ஒரு ஜாதகத்தில் கல்விக்கான முக்கிய வீடுகளாகும். இந்த வீடுகள் கூட்டாக ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ஆரம்பகால பள்ளி படிப்பு, ஸ்கூல் லைஃப்லேருந்து டிகிரி, என்ன சொல்லப்போனால் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் வரைக்கும் ஒரு கல்வி கற்றலுக்குரிய முழு வியூவையும் இந்த 2, 4, 5, 9ஆம் வீடுகளை காணும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒருவரின் தனிப்பட்ட கல்வி சார்ந்த பலம், பலவீனங்களை பற்றி அந்த ஜாதகத்தில் கணிப்பதற்கு இந்த 2, 4, 5, 9ஆம் வீடுகள் பயன் தருகின்றன. அதற்றின் அதிபதி கிரகங்களும் பயன் தருகின்றன. இவற்றை சரியாக பகுப்பாய்வு செய்யும்போது ஒரு ஜாதகருடைய கல்வியின் நிலை நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். இதில் வரிசையாக பார்க்கலாம். முதல்ல 2ஆம் வீடு. இந்த 2ஆம் வீடு என்பது பள்ளி படிப்பு மற்றும் அடிப்படை கல்வியை சுட்டிக்காட்டும் அமைப்பாக வீடாக இருக்கின்றது. ஸ்கூல் மற்றும் பேசிக் எஜுகேஷனை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்குது. அதாவது 2ஆம் வீடு அடிப்படை கல்வி, அந்த கல்வி கற்பதற்கு தேவையான வீட்டுச் சூழல், ஆரம்பமாகக்கூடிய கற்றல் திறன் போன்றவற்றை சுட்டிக்காட்டும் வீடாக இருக்கின்றது. இந்த வீடு ஸ்கூல் லைஃப், கல்வியில் அந்த ஃபேமிலியினுடைய ஒரு ஃபீலிங் சப்போர்ட், குடும்பத்தோட உணர்ச்சிபூர்வமான ஆதரவு, அதே போல் கல்வியின் ஆரம்ப கட்டங்களில் கவனம் செலுத்தக்கூடிய திறன், அந்த குழந்தைக்கு அந்த கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்கில், இதெல்லாம் 2ஆம் வீடு சுட்டி காட்டுகிறது. 2ஆம் வீடு வலுவாகும் போது, நல்ல சுபகிரகங்களின் பார்வையோடு அதன் அதிபதி கிரகம் இருக்கும்போது, அந்த அதிபதி கிரகம் நல்ல நிலையில் கண்ணியமாக இருக்கும்போது, அந்த சிறுவர், அந்த மாணவர் பொதுவாக கற்றலுக்கு, அவருடைய கற்றலுக்கு, எஜுகேஷனுக்கு ஒரு நிலையான ஒரு தன்மை இருக்கும். லேர்னிங் விஷயங்களில் அவருக்கு ஒரு நிலையான ஒரு தன்மை இருக்கும். அதே போல் அவரை சுற்றி அவருடைய எஜுகேஷனுக்கு, அவருடைய லேர்னிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு சர்க்கிம்ஸ்டன்ஸ், சூழ்நிலைகள் அவருக்கு அமைஞ்சிருக்கும். 2ஆம் வீட்டில் குரு, சந்திரன் அல்லது புதன் போன்ற நன்மை பயக்கும் கிரகங்கள் அமைதியான மனதையும் நல்ல கிரகிப்பு சக்தியும் அந்த சிறுவருக்கு ஏற்படுத்தி தரும். 2ஆம் வீட்டில் குரு, சந்திரன், புதன் நல்ல நிலையில் அமைந்திருந்தாலும், 2ஆம் வீட்டை குரு, சந்திரன், புதன் நல்ல நிலையில் இருந்து பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு ஒரு அமைதியான மனநிலையை, நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கான அந்த ஒரு கிரகிப்பு சக்தியை அந்த சிறுவருக்கு வழங்குகின்றன. இந்த 2ஆம் வீடு பலமாக அமையும் போது, இந்த சுபகிரகங்களோட தொடர்போடு அமையும் போது. அதே போல் 2ஆம் வீடு பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு பள்ளி படிப்பில் தடைகள், பள்ளிகளில் அடிக்கடி ஏற்படும் மாற்றம், கல்வியில் வரக்கூடிய முன்னேற்றத்தை பாதிக்கும் உளவியல் தொந்தரவுகள் போன்றவை எல்லாம் அவர்களுக்கு ஏற்படலாம் 2ஆம் வீடு பலவீனமாக அமையும் போது. அதே போல் 2ஆம் வீடு ஒரு ஜாதகத்தில் குடும்ப வீடு என்று சொல்லப்படுகின்றது. எனவே குடும்ப சூழலில் ஏற்படும் ஏதேனும் பிரச்சனைகள் அந்த குழந்தையினுடைய படிப்பு மற்றும் தேர்வு போன்றவற்றில் கவனம் செலுத்தும் திறனை நேரடியாக பாதிக்கலாம். எனவே அந்த குடும்பத்தோட சப்போர்ட்டை, தாய் தந்தையினுடைய அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை, இது போன்ற விஷயங்கள், இதனால் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய பள்ளி படிப்பு பாதிப்பு, இது போன்ற விஷயங்களை 2ஆம் வீடு சுட்டி காட்டும். அடுத்து 4வது வீடு. 4வது வீடு என்பது ஒரு ஜாதகருடைய உயர் கல்வி படிப்பு,
இந்த உயர் பள்ளி படிப்பு, ஹையர் ஸ்கூல் எஜுகேஷன், அதே போல் அதனுடைய அடித்தளம் ஆரம்பகால கல்லூரி படிப்பு, இவைகளெல்லாம் 4ஆம் வீடு சுட்டி காட்டுகிறது. அதாவது 4ஆம் வீடு ஆரம்ப கல்லூரி கல்வி, அதில் இருக்கக்கூடிய ஃபேமிலி சுச்சுவேஷன், வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகள் மற்றும் அந்த ஜாதகரின் கல்விக்கு இருக்கக்கூடிய மன உறுதி, கல்வி பற்றி அவருக்கு இருக்கக்கூடிய மன உறுதி, மனபலம் போன்றவற்றை சுட்டிக்காட்டும் ஸ்தானமாக 4ஆம் வீடு அமைகின்றது ஒரு ஜாதகத்தில். இது குடும்பத்தாரின் பொருளாதார ஆதரவு, ஃபேமிலியினுடைய ஃபினான்சியல் சப்போர்ட் மற்றும் கல்லூரியில் ஏற்படும் மாற்றங்கள், படிப்பில் ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகளுடைய தொடர்பு, அதாவது அவங்க படிக்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸுடைய சப்போர்ட், அதே போல் நல்ல கைடன்ஸ், அவங்களோட இருக்கக்கூடிய தொடர்புகள் போன்றவற்றை 4ஆம் வீடு சுட்டி காட்டுகிறது. அதே போல் நண்பர்களின் பழக்க வழக்கத்தால் கல்வியில் கவனம் செலுத்தும் திறன் போன்றவற்றை நிர்வகிக்கக்கூடிய ஸ்தானமாக இந்த 4ஆம் வீடு ஒரு ஜாதகத்தில் அமைகின்றது. 4ஆம் வீடு வலுவாகவும் நல்ல கிரகங்களுடைய பார்வையுடனும் அதன் அதிபதி ஒரு கண்ணியமான இடத்தில் இருந்தால் மாணவர் பொதுவாக கல்லூரி படிப்புக்கு, அவருடைய கல்லூரி படிப்புக்கு ஒரு நிலையான ஒரு சூழலையும் அவருக்கு ஊக்கமளிக்கக்கூடிய நபர்களை சுற்றி பெற்றிருப்பது போன்ற தன்மை கிடைக்கும். 4ஆம் வீடு பலமாகும் போது 4ஆம் வீட்டில் ராகு மற்றும் கேதுவை தவிர எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும். மேலும் சுபத்தன்மை பெற்ற குரு, சந்திரன் அல்லது புதன் போன்ற நன்மை பயக்கும் கிரகங்களுடைய பார்வை அந்த 4ஆம் வீட்டிற்கு, அதன் அதிபதிக்கு கிடைக்க வேண்டும். அது தொழில் வாழ்க்கையை கட்டமைக்க தேவையான சிறந்த அடித்தளத்தை கல்லூரி கல்வி காலத்தில் அந்த ஜாதகருக்கு வழங்குகிறது. 4ஆம் வீடு பாதிக்கப்பட்டிருந்தால் ஜாதகருக்கு கல்லூரி படிப்பில் தடைகள், மாற்றங்கள் அல்லது ஒழுங்குமுறையற்ற போக்கு போன்றவை அந்த ஜாதகருக்கு ஏற்பட்டு கல்வியில் முன்னேற்றத்தை பாதிப்பு ஏற்படுத்தலாம். இந்த 4ஆம் வீடு ஜோதிட சாஸ்திரத்தில் தாயையும் அதே போல் கிரகம் வீட்டையும் சுட்டி காட்டுகிறது. எனவே 4ஆம் வீடு நல்லா இருக்கும்போது தான் அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்களுடைய எஜுகேஷன் சுச்சுவேஷன், ஃபேமிலியில் மற்ற மெம்பருடைய எஜுகேஷன் சுச்சுவேஷன், அதே போல் அந்த மாணவருக்கு அவர்களால் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் அல்லது சப்போர்ட் போன்றவை எல்லாம் அந்த மாணவரின் கல்லூரி படிப்பு தேர்வு போன்றவற்றில் கவனம் செலுத்தக்கூடிய திறனை நேரடியாக பாதிப்பது, அது நன்மையான பாதிப்போ தீமையான பாதிப்போ செய்யக்கூடிய தன்மையை இந்த 4ஆம் வீடு பெறுகிறது. அடுத்து 5ஆம் வீடு. இந்த 5ஆம் வீடு என்பது அறிவு மற்றும் கல்லூரி அளவிலான கல்வி, அதாவது அறிவு விருத்தியின் அடுத்த கட்டம் கல்லூரி. இந்த 5ஆம் வீடு 5ஆம் வீடு ஒரு ஜாதகத்தில் புத்திசாலித்தனம், நினைவாற்றல், படைப்பாற்றல் மற்றும் தர்க்க ரீதியாக சிந்தனை செய்து பார்க்கக்கூடிய தன்மை போன்றவற்றிற்கு 5ஆம் வீடு தான் ஸ்தானம், காரகஸ்தானமாகும். இந்த 5ஆம் வீடு கல்வியை பொறுத்தளவில் முதுகலை கட்டம், அதாவது முதுகலை பிஜி, போஸ்ட் கிராஜுவேஷன், அந்த கல்விக்கு அதிபத்தியமாக அமைகிறது. அதே போல் போட்டித் தேர்வுகள், திட்ட அறிக்கை மற்றும் திட்ட மேலாண்மை, உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் மற்றும் கல்வியில் சாதனை பெறுவது போன்றவற்றையெல்லாம் இந்த 5ஆம் வீடு சுட்டிக்காட்டக்கூடியதாக அமைகின்றது. வலுவான 5ஆம் வீடு தகவல்களை தக்க வைக்கும் திறனை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி தரும். அறிவை நன்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய, கல்விக்கு நன்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு திறனை ஏற்படுத்தி தரும். நல்ல பல்கலைக்கழகங்கள் போன்றவை அவர்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக கல்வி அமைப்பில் வெற்றி பெறவும் பூர்வ புண்ணியத்தின் பலம் அந்த 5ஆம் வீடின் மூலமாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கின்றது. அதன் மூலம் தன்னுடைய முதுகலை, போட்டித் தேர்வுகள், அதே போல் தன்னுடைய வாழ்க்கையில் திட்டத்தை உருவாக்கி கொள்ளக்கூடியது,
கல்வியில் சாதனை படைப்பதற்கு இவைகளெல்லாம் 5ஆம் வீடு பலம் உதவி செய்கின்றது. ராகு கேதுவை தவிர புதன், குரு அல்லது சூரியன் போன்ற கிரகங்கள் 5ஆம் வீட்டில் நல்ல விதமாக இருக்கும்போது அந்த நபர் பெரும்பாலும் படிப்பில் ஒரு புத்திசாலித்தனத்தை காட்டக்கூடியவராக அமைகின்றார். மேலும் கல்வியில் ஒரு சிறந்து விளங்கி அதன் மூலமாக தன்னுடைய கல்வி தரத்தை உயர்த்தி கொள்கின்றார், அதனுடைய மதிப்பீடுகளை உயர்த்தி கொள்கின்றார், சிலர் விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெறுகின்றார். சிந்தனை, உத்தி மற்றும் முடிவெடுப்பதில் தெளிவு, தாட், அதே போல் டிசிஷன் மேக்கிங் போன்றவற்றில் ஒரு கிளாரிட்டியை இந்த 5ஆம் வீடும் அந்த ஜாதகருக்கு தருகின்றது. தொழிலில் தேவைப்படும் திறன்களை தனது கல்வியின் மூலம் பலமாக்கிக் கொள்வதற்கு 5ஆம் வீடும் அதனுடைய அதிபதி ஒரு ஜாதகத்தில் முக்கியமான பங்கை ஆற்றுகிறது. இருப்பினும் இந்த 5ஆம் வீடு அதனுடைய அதிபதி பலவீனமாக அமைந்துவிட்டால், கிரகயுத்த தோல்வி அமைந்துவிட்டாலோ, ராகுகேது தொடர்பு பெரிதாக பெற்று பாதிக்கப்பட்டிருந்தாலோ, இது மற்ற வகையில் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, அந்த மாணவர் கவனம் செலுத்தும் திறனை இழக்கிறார் அல்லது பாதிக்கப்படுகிறது, நினைவாற்றல் சக்தி பாதிக்கப்படுகிறது. அதேபோல் மாற்றமடையும் வாழ்க்கை சூழல், அதோடு கல்வியை பொருத்தி பார்ப்பதில், கல்வியை முன்னேற்றிக் கொள்வதில் சிக்கல் ஏற்படுகிறது. அறிவுசார் வழிகாட்டிகள் இல்லாமல் போகக்கூடிய தன்மை, ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லாமல் போராடுறது, இது போன்ற சந்தர்ப்பங்களை உயர்கல்வியில் ஏற்படுத்தி அதன் மூலமாக உயர்கல்வியை பாதிக்கவும் உயர்கல்வியை தாமதப்படுத்தவும் செய்யலாம் 5ஆம் வீடு. அடுத்து கல்விக்கு 9ஆம் வீடு. இந்த 9ஆம் வீடு முக்கியமான பங்காற்றக்கூடிய வீடு. ஆனால் 9ஆம் வீடு என்பது கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில் தான் நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் படிக்கிறார்கள். உயர் மேற்படிப்பு, தனி சிறப்பு படிப்பை சுட்டிக்காட்டும் ஸ்தானமாக 9ஆம் வீடம் அமைகின்றது. ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ், ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு அப்படி என்று சொல்லலாம். அதாவது 9ஆம் வீடு முதுகலை பட்டங்கள், ஆராய்ச்சி பட்டங்கள், ஒரு துறைக்குள் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு பட்டங்கள், முனைவர் பட்ட ஆராய்ச்சி போன்றவற்றை நிர்வகிக்கக்கூடிய ஸ்தானமாக 9ஆம் வீடு ஒரு ஜாதகத்தில் அமைகிறது. இது ஆசிரியர்கள் மற்றும் குடும்ப உறவுகள் போன்றவர்களின் சரியான வழிகாட்டுதல்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்குமா, அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்குமா, வெளிநாட்டு கல்வி, சிறந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் அமைவது மற்றும் சாதாரண ஒரு தொழில்நுட்ப அறிவை தாண்டி சிறப்பு தொழில்நுட்ப அறிவை புரிந்து கொள்ளும் திறனை இந்த 9ஆம் வீடு ஒரு ஜாதகருக்கு குறிக்கிறது. இப்போ ஒரு MBBS டாக்டர் இருக்காங்க, ஆனால் அவரே ஒரு ஹார்ட் சர்ஜனாக மாறும்போது, அந்த ஹார்ட் சர்ஜனாக மாறும்போது அதுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஒரு கோர்சஸ், இந்த ஸ்பெஷலைஸ்ட் ஆகிறது அப்படிங்கிறது இந்த 9ஆம் இடம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்குது. அந்த சிறப்பு தொழில்நுட்பங்களை, அந்த உணர்திறன் என்பது அவர்களுக்கு இந்த 9ஆம் வீடு நல்லாக இருக்கும்போது அந்த சிறப்பு தொழில்நுட்ப அறிவை அவருக்கு கிடைக்கிறது. அது எதில் அவர் ஈடுபட்டாலும் அதில் ஒரு தனக்கு தனித்துவத்தோடு அதில் மேம்படுவதற்கு தேவையான அறிவாற்றல் அதில் அவருக்கு கிடைக்கும். 9ஆம் வீடு பலமாகும் போது, 9ஆம் வீட்டின் அதிபதி பலமாகும் போது, அவர் நல்ல கிரகங்களுடைய தொடர்பில் அமையும் போது ஏற்படும் வலுவான நன்மை வைக்கும் 9ஆம் வீடு என்பது சிறந்த ஆசிரியர்களை அவர்களுக்கு பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். சிறந்த ஆசிரியர்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அந்த நபரை கொண்டு போய் சேர்க்கும். கல்வியை நீண்ட காலம் கொண்டு போவதற்கும் அதை வெற்றி பெறுவதற்கும் அந்த 9ஆம் வீடு உதவி செய்யும். ஆழ்ந்த சிந்தனை, கல்வியில் தரத்தில் மதிப்பீடுகளை உயர்த்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், ஒரு துறையில் அந்த தனித்தன்மையை, அங்கீகாரத்தை பெறுவதற்கு தேவையான வழிவகைகள் அந்த ஜாதகருக்கு அமைவதற்கு அந்த 9ஆம் இடம் பலம் சேர்க்கின்றது. இப்படி 9ஆம் இடத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த 9ஆம் வீடு என்பது, அதன் அதிபதி என்பது சரியாக அமையாமல் பாதிக்கப்பட்டால் அவருடைய மேற்படிப்பு அது ஒரு கனவு போல. இந்த தனிச்சிறப்பான படிப்பு படிக்கிறது என்பதே ஒரு கனவு. அது படித்து முடிப்பது என்பது ஒரு இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு சாதனை போல. அந்த வகையில் இந்த 9ஆம் வீட்டில் அதிபதி கிரகம் சரியான அமைப்பில் இருந்து அமைந்தால்
துல்லியமான பலத்தோடு அந்த 9ஆம் வீடும் அதன் அதிபதி கிரகம் அமைந்தால் 9ஆம் வீட்டை சுப குரு, சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகங்கள் சுபத்தன்மையோடு பார்த்தால் இந்த உயர் மேற்படிப்பு, தனி சிறப்பு படிப்புகளை பூர்த்தி செய்து அவர்கள் நாட்டில் ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை அடைகின்றார்கள். இங்கே நாம் கல்வியை பற்றி ஒரு விரிவான பார்வையை பார்த்தோம். 2ஆம் வீடு என்று ஆரம்ப கல்வி தொட்டு 9ஆம் வீடு என்று தனிச்சிறப்பு மேற்படிப்பு வரைக்கும் நம்ம ஒரு ஓவர்வியூ பண்ணணும். இதில் ஒரு வீடுக்கும் ஒரு வீட்டின் அதிபதிக்கும் பேசுவதற்கு அவ்வளவு நேரங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு விரிவான பார்வை அடிப்படையில் நாம் இந்த பதிவை நாம் செய்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரங்கள் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.